அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். 2026ல் யுஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நடக்குமா? கடந்த 1 வருட காலமாக தினந்தோறும் எனக்கு இந்த கேள்வி கேட்கப்படும். நானும் சலிக்காம கண்டிப்பா எக்ஸாம் இருக்கு. பிரிப்பேர் பண்ணுங்க நல்லபடியா. அது ஓன் பிரிப்பரேஷனோ, அகாடமி பிரிப்பரேஷனோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆனுவல் பேனல். அதுதான் நமக்கான அஃபிஷியலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொஞ்சம் டிலே ஆகுது. எலக்ஷன் இருந்தது. டிலே ஆனோன ஒவ்வொரு ஃபோன் டிஆர்பிக்கு அடிக்கிறோம். ப்ராசஸ் போயிட்டு இருக்குது சார். இது அவங்க குடுக்கக்கூடிய பதில். ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்ம கால் பண்ணி கேட்டுருவோம். கேட்டா என்ன சொல்லுவாங்க, ப்ராசஸ்ல இருக்கு சார். ப்ராசஸ்ல இருக்குன்னா ஏதோ ஒரு வேல அவங்க யுஜி டிஆர்பிக்காக பண்றாங்க. நம்ம கேட்கும்போது அவங்க குடுக்கக்கூடிய பதில், டெட் எக்ஸாமினேஷனும் ப்ராசஸிங்ல இருக்கு. யுஜி டிஆர்பியும் ப்ராசஸிங்ல இருக்குது. எது முன்னாடி வரும் அப்படிங்கிறது எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய கடமை அது. அப்ப இதுதான் நமக்கான ஹிண்ட். இதுதான் நமக்கான சிக்னல். அப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸ்டார்ட் யுவர் பிரிப்பரேஷன். சரி. இப்ப அடுத்த ஒரு பெரிய சிக்னல் நம்ம கையில இருக்குது. ஒவ்வொரு ஃபோன்ல கேட்டோம். ஆனுவல் பேனல்ல பார்த்துட்டோம். இப்ப சட்டசபையில என்ன பண்ணிட்டாங்க? ஏங்க எக்ஸாம் இருக்குது படிக்க ஆரம்பிங்க. அப்படின்னு ஒரு சிக்னல் நமக்கு குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கான மானிய கோரிக்கை விவாதங்கள் சட்டசபையில நடைபெறும். இப்ப நமக்கு லைவ் வேற போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க? பள்ளிக் கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதங்கள்ல மரியாதைக்குரிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, 2026, 27 கல்வியாண்டிற்கான கொள்கை விளக்கக் குறிப்பு. இத பாலிசி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஒரு பிடிஎஃப்பா ரிவீல் பண்றாரு. அத ரீட் பண்ணவும் செய்வாங்க. சரியா? இத என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சைட்லயே ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முதன் முறையாக நம்ம இந்த பாலிசி நோட்ட இப்ப தான் எடுத்தே பார்க்கிறோம். 24, 25, 25, 26 இப்படிங்கிற கல்வியாண்டுகளுக்கும் கூட இந்த பாலிசி நோட் இருக்குது. ஆனா, இதுவரைக்கும் நம்ம அத பார்த்ததில்ல. ஆனா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டுடைய சைட்ல அது ஃபீட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அதையே இத பத்தி நம்ம என்குயரி பண்ணும்போது அத கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப வருஷந்தோறும் இத போட்டுட்டு இருக்காங்க. சரி. இதுல என்ன இருக்குது? ஒரு கன்டென்ட் அப்படியே ஒரு பேஜ் குடுத்திருக்காங்க. மொத்தம் ஒரு 11 கன்டென்ட். அதுல 9வது கன்டென்ட் தான் நமக்கு முக்கியமானது. ஆசிரியர் தேர்வு வாரியம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட பத்தின இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள குடுத்திருக்காங்க. திஸ் இஸ் அ சிக்னல். ஸ்ட்ராங் சிக்னல். இத நான் பிரஸ் நியூஸே என்னதான் சொல்லுவேன். இதுதான் உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எடுத்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு. சோ நெறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம். சார் படிக்கணுமா? திரும்பியும் லைஃப் 1 வருஷம் படிச்சு வேஸ்ட் ஆயிறக்கூடாதே. நான் பாலி டிஆர்பிக்கு பிரிப்பேர் பண்ணியிருந்தேன் சார். வேஸ்ட்டா போச்சுது. அதெல்லாம் இங்க பேசிக்க வேண்டாம். இப்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா சிக்னல் ஸ்ட்ராங். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னலாக கிடைச்சிருக்குது. அதுல அப்படியே தள்ளி வர்றோம். ஒரு 157ல ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான கன்டென்ட் இருக்குது. இதுல பாதி எப்பவும் சொல்லக்கூடியது. நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். அப்புறம் ஃபேரா எலக்ட் பண்றோம். இப்படின்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு, ஆ பகுதி ஆல என்ன சொல்றாங்க? டிஎன் டெட்ட நாங்க கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சார். ஜூலை மாசத்துல ஆ பணிபுரியக்கூடிய ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயோ அல்லது பிரைவேட் ஸ்கூல்லயோ. அவங்களுக்கான டெட்ட முடிச்சுட்டோம் சார். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இத்தன பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இத்தன பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னு இன்ஃபர்மேஷன் போட்டாங்க. ரிசல்ட் இன்னும் போடல சார். ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி அடுத்தது என்ன போடுறாங்க? 2025ல நாங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் டிஆர்பி ஒண்ணு நடத்துனோம். அதுக்கான வேலைகளும் நடைபெற்று வருது. அப்படின்னு மக்களுக்கு இத தெரிவிக்கிறாங்க. சட்டசபை மூலமாக. அது மாரி லா காலேஜ் அதையும் நாங்க என்ன பண்ணிட்டோம்? முடிச்சுட்டோம். அதுக்கான வேலைகளும் செலக்ஷன் ப்ராசஸும் போயிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பக்கத்து வூட்டுக்காரனுக்கு குடுக்குறான், எதுத்த வூட்டுக்காரனுக்கு குடுக்குறான். நம்ம வூட்டுக்கு ஒண்ணும் சொல்லலையேடா அப்டின்னா, இந்தா வந்துருச்சு இது நம்ம வூடு. பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்லாஷ் ஆசிரியர் பயிற்றுனர்கள். நம்மளுடைய பிடிஎஸ்எஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனே இப்படித்தான் வரும். பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள். டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் எல்லாமே இதே ஒரே எக்ஸாம்ல தான் எடுப்போம். ரைட். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2026 செப்டம்பர் மாதத்துல வெளியிட போறோம். அப்போ வெளியிட்ட அப்புறம் படிப்போமா? இப்ப ஆகஸ்ட் மாசத்திலேயே படிக்க ஆரம்பிப்போமா? ஆல்ரெடி நெறைய பேர் தொடங்கிட்டீங்க.
ரெகுலர்ல முடிச்சு வச்சிருக்கிறீங்க பேட்சஸ. டெஸ்ட் பேட்ச்ல நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அ நீங்க வந்து இன்னும் புஷ் பண்ணிக்கணும் உங்கள. பட் படிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஆசோலேஷன்ல இருக்கோம் இல்லீங்களா? இங்கேயா? அங்கேயா? இந்த கோட்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் கெட்டவன்ங்கிற மாரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம். அல்லது தனியார் முதலாளிகளுக்கு தான் நான் வேல பார்த்து சம்பாதிச்சு குடுப்பேன். நான் 10,000த்திலேயே என்னுடைய வாழ்க்கைய கழிச்சிருவேன். அப்படிங்கிற கதாபாத்திரங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம். அடிமை வாழ்க்கை தான் கடைசி சாகுற வரைக்கும் வாழப் போறீங்களா? இல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு 4 மாத காலம் நான் ஸ்பெண்ட் பண் ப ப இந்த இந்த யுஜிடிஆர்பிக்கே என்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு, நான் ரிஸ்க் எடுத்து பார்க்க போறேன் சார். அப்படின்னு முடிவு பண்ண போறீங்களா? நான் ரெக்கமெண்ட் பண்றது டே டேக் த ரிஸ்க் நவ். நான் எல்லார்கிட்டயும் சொல்றது அதுதான். என்னுடைய வீட்ல ஒரு பிள்ளை இருந்தாலும் இத தான் சொல்லுவேன். நானா இருந்தாலும் இதத்தான் எனக்கு நான் எடுத்துப்பேன். உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரிஸ்க்க இப்ப எடுங்க. நான் அந்த ரிஸ்க் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பினான்சியலா ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கலாம். பட் ஒருவேள நீங்க படிச்ச படிப்பு நல்லதா இருந்து, உங்களுடைய அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ப்ராப்பரா இருந்து, உங்க மனசு நல்லபடியா இருந்து, இதுல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, 3 வருஷம் படிச்சவனும் ஒண்ணுதான். இப்ப படிக்க ஆரம்பிக்கக்கூடியவங்களும் ஒண்ணுதான். கன்சிஸ்டன்சியா எவன் படிச்சுட்டு இருக்கானோ அவன உங்களால பீட் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்றேன், அந்த கன்சிஸ்டன்சிய இந்த 3 அல்லது 3 1/2 மாத காலத்துல உங்களாலயும் பிடிக்க முடியும். 100 நாட்கள் போதும். நம்ம 108 நாளுக்கு தான் படிக்கவே ஆரம்பிச்சோம் யுஜிடிஆர்பிய ஸ்டார்ட்டிங்ல. அப்போ இப்ப ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு நவம்பர்ல எக்ஸாம். செப்டம்பர்ல நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னா, ஒரு ஒரு 60லிருந்து ஒரு 70 நாட்கள் தான் கேப்பே குடுப்பாங்க. அதிகபட்சம் 90 நாள். அதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. சோ நவம்பர் மாதத்துல உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். செப்டம்பர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ஒரு 10, 15 நாள். கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சோ கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். எந்த விதமான கைடன்ஸும் இல்லாம படிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் வாங்கி அடிச்சிட்டு இருக்கிறேன். இப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு, பாராசூட்ல நம்ம சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, வி ஆர் லான்ச்சிங் அ நியூ கிராஷ் கோர்ஸ் சரிங்களா? இத நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புரமோஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். பட் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வேண்டும் அப்படின்னா, நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு கைடன்ஸ எடுத்துக்க சொல்லுவேன். நாமளே நெறைய அகாடமிக்ஸ்க்கு நெறைய பேர ரெக்கமெண்ட் பண்ணி, ஆஃப்லைன் தான் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் நெறைய சஜஷன்ஸும் குடுத்துருக்கேன். சோ, இஃப் யூ ஆர் நாட் இதுவரைக்கும் நீங்க தொடங்கல அப்படின்னா, இது ஒரு உங்களுக்கான ஆப்ஷன். ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சோ, வி ஆர் புரொவைடிங் கிராஷ் கோர்ஸ். ரெகுலர் பேட்ச் நம்ம புரொவைட் பண்றோம். இது வந்து எவ்வளவு இந்த 100 நாட்கள்ல எப்படி நம்ம வந்து கிளாஸஸ் முழுமையாக அட்டெண்ட் பண்ணி, அதுக்கான டெஸ்ட்ட அடிச்சு, ஈஸியா உள்ள போறதுக்கான வாய்ப்பு என்ன? அத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்பெஷலி யூனிட் 1, யூனிட் 8, யூனிட் 9 இத நம்ம வந்து ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். மத்தபடி விஷயங்கள லிட்டரேச்சர் வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம். பட் இந்த யூனிட் 1க்கும் சரி, 8க்கும் சரி, 9க்கும் சரி, நமக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் எனக்காக இருந்தாலும், நான் ஃப்ரெஷ்ஷா இருந்தேன்னா எனக்கு தேவைப்படும். சோ அப்படி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் த நம்பர் 9566462820 சரிங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் மத்தபடி என்ன விஷயங்கள் வேணும்னாலும் நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமா உங்களுடைய டீட்டெயில்ஸ கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பேட்ச் இந்த வீக்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். சரிங்களா? செப்டம்பருக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். தென் எப்போ நமக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நமக்கு என்ரோல் பண்றாங்களோ, உடனடியாக நம்மளுடைய பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் முடிவு உங்களுடைய கையில. நான் மீண்டும் சொல்றது, ஜாயின் பண்றதுக்காக இல்ல. நான் மீண்டும் சொல்றது, இன்னும் நீங்க அடிமை வாழ்க்கை தான் வாழப் போறீங்களா? இல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்க போறீங்களா? தட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயி செட்டில் ஆனீங்கன்னா, உங்களுக்கு 8த் பே ஸ்கேல் அப்படிங்கிறது வெயிட்டிங்ல இருக்கும். பினான்சியல் ஆகவும் சரி, சோசியல் ஆகவும் சரி, உங்க ஸ்டேட்டஸ் இன்னும் மேன்மேலும் வளரும். ரைட்? தேங்க் யூ. And if you have any other clarification, contact us. Thank you.